இன்னைக்கு பேக்லாஷ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் இடையில ஒரு மேட்ச் நடந்தது. மேட்ச் ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. ஆனா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரோமன் ரெயின்ஸ் அகைன் ரீடைன் பண்ணிட்டாரு. ரீடைன் பண்ணதுக்கு அப்புறமா தோத்துட்டோமே அப்படிங்கிற அதிருப்தியில ஜேக்கப் ஹார்ட்டு மீண்டும் ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி கூடிய சீக்கிரம் இந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட வரும் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாரு. பிரான் பிரேக்கருக்கும் செத்ரோலன்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க. இதுல விஷனோட இன்டர்ஃபியர் இருந்தது. அதனால பிரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸ் பீட் பண்ணி நீ வின் பண்ணிட்டாரு. சாமி ஜெயினுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். இதுல சாமி ஜெயினை வீழ்த்தி ட்ரிக் வில்லியம்ஸ் அகைன் வின் பண்ணிட்டாரு. மீஸ் அண்ட் கிட் வில்சன் டாக் டீமாக இணைந்து டானோசன் மிஸ்டரி பார்ட்னர் யாருமே இல்லைங்க, மினி டானோசன் வந்திருப்பாரு. இந்த மேட்ச் முழுக்க ஃபன்னா இருந்தது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்குது, ஃபன்னா ஏதாவது மூமெண்ட் பார்க்கறோம்னா அந்த மேட்சை பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆஸ்காக்கும் இயோஸ்காய்க்கும் மேட்ச் நடந்தது. இல்ல இயோஸ்காய் ஆஸ்காயை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்கா ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டை பண்ணி இயோஸ்காயை கெட்டி பிடிச்ச அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. மேபி இதுக்கப்புறமா ஆஸ்கா வரமாட்டாங்களான்னு தெரியலங்க. ஏன்னா அவங்க பண்ண விஷயத்தை பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது. அப்புறம் ஜான்சனா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன்னு சொன்னார்ல, அது ஜான்சனா கிளாசிக் அப்படிங்கிற டோர்னமெண்ட் நடக்க போது மக்கள் அந்த சாம்பியன் யாரு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலாமா. ஸோ மக்கள் எந்த ரெஸ்லரை சாம்பியன் ஆக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான ஃபுல் பேக்லாஷ் ரிவ்யூ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.